அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மறுபடியும் சந்திப்பதில் வாழ்த்துகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 2 சீடர்கள் யோவானை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் போனார்கள் என்று நாம் பார்த்தோம். அந்த 2 பேரிடத்திலும் இயேசு சொன்னது என்ன? வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்மோடு பழகுகிற நண்பர்கள், உறவுகள், உடன் பணிபுரிபவர்கள், இப்படி எத்தனையோ மக்கள் நம்மோடு பழகுகிறவர்கள் உண்டு. அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? வந்து பாருங்கள். இயேசுவினிடத்தில் வந்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் மக்களிடத்தில் இயேசுவினிடத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை இயேசு அவர்களிடத்தில் கொடுக்கிறார். ஆகவே இயேசு எங்கே தங்கியிருந்தார்? பொதுவாக நாம் லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இயேசுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லாததுனால ஒலிவ மலையில், எருசலேமுக்கு வர்ற காலத்திலெல்லாம் ஒலிவ மலையில் போய் ராத்திரியிலே தங்குவார். பகலிலே வந்து எருசலேம் தேவாலயத்தில் கடவுளுடைய வார்த்தையை உபதேசித்து பிரசங்கம் பண்ணுவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு தங்கியிருந்த இடம் ஒரு பெரிய சூப்பரான ஹோட்டலோ, ஒரு அரண்மனையோ, ஒரு பெரிய கட்டடமோலாம் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல இயேசு தங்கியிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அவர் இடத்திலே தங்கினார்கள். இயேசுவிடத்தில் கூட போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. வந்தவர்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் அவர் அவருடைய வார்த்தையிலே சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு காலும் புறம்பே தள்ளுவதில்லை. மத்தேயு 11:28 வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, நான் இந்த மதம், நான் இந்த நம்பிக்கை உள்ளவன், நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளோ தவறு செய்தவன், என்ன உங்கள் பின்னணியாக இருந்தாலும் சரி, உங்களை இயேசு என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார். அவரிடத்தில் வந்தவர்களுக்கு இயேசு இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். மனதில் உள்ள பயங்களை நீக்குகிறார். மனதில் ஒரு கவலைகளை அகற்றி நிம்மதியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வாருங்கள், வந்து பாருங்கள். அவருடைய நித்தியமான மகிழ்ச்சி, முடிவில்லாத சந்தோஷத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட தயவை கடவுள் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென்.